வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசியில் ஓல்டு தமிழ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 8th ஓல்டு தமிழ் பற்றி பார்க்கலாம். டேர்ம் 1ல் பார்க்கலாம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 தனித்தனி வீடியோஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்னா எந்தெந்த லெசன் முக்கியமான சிலபஸ் வைஸ் எது கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம உள்ளேயே போய்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கும்போது கண்டென்ட் தெரியும். ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா தாய்மானவரோட பாடல். இதை ஜஸ்ட் தாய்மானவரோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தாய்மானவரை பற்றி பார்த்துக்கலாம். முத்தே பவளமே முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ளத்தே தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பகமே கண் நிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே அப்படின்னு தாய்மானவர் பாடியிருக்காரு. மேலான பரம்பொருளே நீ முத்தாகவும் பவளமாகவும் பொன்னொழியாக தோண்டி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பராபரம், அதாவது இறைவனை பற்றி போற்றி புகழ்ந்திருக்காரு. இதில் நம்மளுக்கு விளக்கம் தேவையில்லை. நம்மளுக்கு இதில் இருக்கிற சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சுடர் அப்படின்னா ஒளி, ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பராபரமே அப்படின்னா மேலான பொருள் அல்லனா இறைவன் அர்த்தம். தாய்மானவர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா தாய்மானவர் பெயர், தாய்மானவரோட பெற்றோர் கேரிலியப்பன் கேசவவல்லி அம்மையார். அவரோட மனைவி மட்டுவார் குழலி. இவர் எங்கே பிறந்தார்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. தாய்மானவரோட பாடல்கள் என்னன்னு சொல்லுவாங்க, தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மானவரோட பாடல்கள் அனைத்தையுமே தாய்மானவர் திருப்பாடல் திரட்டுங்கிற நூலாக தொகுத்திருக்காங்க. இவர் திருச்சியை ஆண்ட வியாசக ரகுநாத சொக்கநாதரிடம் கருவூல அலுவலர்களாக இருந்திருக்காரு. அதாவது கணக்காளர் செயல்பட்டு இருந்திருக்காரு. இவரோட காலம் அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டு. இவரோட காலம் 18ஆம் நூற்றாண்டு. அடுத்தது இதுல பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்பு தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இருந்து பெறப்பட்டிருக்குது. தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனது தான் எந்த நூல்னா தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு. திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளிய இறைவன் தாய்மானவர் அவரோட அருளால் பிறந்தங்காட்டி இவரோட என்னன்னு சொல்றாங்க தாய்மானவர் பெயர் வச்சிருக்காங்க இவங்க பெற்றோர். இவரோட நினைவு இல்லம் எங்க இருக்கு அப்படின்னா தாய்மானவரோட நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் உள்ளது. இவரோட நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் உள்ளது. அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்ல வராங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை. அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பும் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அரிய வகை உறவு எதுவும் இல்லை அப்படின்னா எது அரிய வகைன்னா நட்பு தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வினை அப்படின்னா செயல், காப்புனா காவல். வினை என்றால் செயல், காப்பு என்றால் காவல். நிறை நிற நீரவார் கேண்மை, நிறை நீர நிறவார்கேண்மை பிறைமதி பின் நீர பேதையர் நட்பு. அறிவுடையர் நட்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துன்னா வளர்பிறை போல நாளும் வளரும். அறிவில்லாதவர் நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தேய்பிறை போல நாளும் தேஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுல கேண்மைனா நட்பு, பேதையர்னா அறிவிலார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையர் தொடர்பு அப்படின்னா நல்ல நூல்களில் பொருள் கற்க கற்க இன்பம் தரும். அது மாதிரி நல்ல பண்புடையர் இடத்துல பழக பழக நம்மளுக்கு நட்பு இன்பமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார். நவில்தோறும் கற்க கற்க, நயம் அப்படின்றால் இன்பம். நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்னா நட்பு வெறும் சிரித்து மகிழ்வதற்கு மற்றும் கிடையாது. நாம் தவறு செய்யும் போது கடிந்து நம்மை எடுத்து உரைக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது நம்ம தப்பு செய்யும் போது கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார். நகுதல்னா சிரித்தல்,
அப்புறம் நட்டல்னா நட்பு கொள்ளுதல், இடித்தல்னா கடிந்துரைத்தல். இருவர் சேர்ந்திருந்தாலும் நெருங்கிப் பழகினாலும் நட்பாகாது, இருவர் ஒத்த மனவுருவுடன் நட்புரிமை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து இருந்துட்டு நெருங்கி கூடவே இருந்துட்டு இருந்தா அது நட்புன்னு வராது. 2 பேர்த்துக்கும் மன உணர்வு, அதாவது 2 பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருந்தா தான் அந்த நட்பு உரிமை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். கிழமை அப்படின்னா உரிமை அப்படின்னு அர்த்தம். கிழமைனா உரிமை. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னா முகத்தை மட்டும் பார்த்து வருவதல்ல நட்பு, அவங்களோட உள்ளம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து வருவது தான் நட்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறாரு. இதில் அகம் அப்படின்னா உள்ளம். அழிவினையை நீக்கி ஆறு தூயித்து ஐவினிகண் அல்ல உழைப்பதாம் நட்பு. அழிவை தரும் துன்பங்களெல்லாம் நண்பனை விலக்கி அவனை நல்வழியில் செலுத்துவதுதான் என்னது நல்ல நட்பு. அவனுக்கு அழிவு நேரும் போது உடன் இருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டு வேண்டும் அப்படின்னு நல்ல நட்பு பற்றி வள்ளுவர் எடுத்து கூறியிருக்காரு. துன்பத்திலிருந்து ஒரு நண்பனை விலக்கி பாதுகாக்கணும். அவன் கஷ்டப்படும் பொழுது நம்ம விட்டுட்டு போகக்கூடாது, கூடவே இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அல்லல்னா துன்பம். ஆறு அப்படின்னா வலி, உய்த்துனா செலுத்தி, அல்லல்னா துன்பம். அடுத்தது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, உடுத்திய ஆடை நழுவும் போது தன்னை அறியாமலே நம்ம கை போய் தானா இழுத்து பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்திலிருந்து நம்மளோட நண்பர்கள் நம்மளை காப்பாங்க, நல்ல நண்பர்கள் காப்பாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உடுக்கைனா ஆடை, இடுக்கண்ணா துன்பம், களைவது அப்படின்னா நீக்குவது. அடுத்தது நட்புக்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்பொழுதும் வேறுபடுதல் இல்லாமல் இயல்பும் பொழுதும் எல்லா உதவிகளை செய்து தாங்குதல். நட்புனா வேறுபாடு, அதாவது வேற்றுமை சண்டையெல்லாம் இல்லாமல் எப்பொழுதும் இயந்து போய் ஒற்றுமையா இருந்து உதவி செய்வதுதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். கேட்பிண்டின வேறுபாடின்றி கோட்பிண்டின வேறுபாடின்றி ஊன்றும்னா தாங்கும். இணையார் இவர் எமக்கு இன்னாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எமக்கு இத்தகைய அன்பினர், யாம் இவருக்கு இத்தகைய சிறப்புடையவர் என்று புகழ்ந்து கூறினாலும் அது கீழான நட்பாகும் அப்படிங்கிறாங்க. இவன் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்டு, நான் அவனுக்கு இத்தனை ஃப்ரெண்டு, சிறப்புடையவன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கிடையே புகழ்ந்து கூறுவது கீழான நட்பு ஆகும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த இடத்துல எடுத்து கூறியிருக்காரு. புலைதல் அப்படின்னா புகழுதல், புல் அப்படின்னா கீழான. இதில் முக்கியமானது இந்த 2 மேற்கோள்கள் பார்த்துக்கலாம். வள்ளுவன் தன்னை உலகினை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாரதியார் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. வள்ளுவன் தன்னை உலகினை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுனா பாரதியார். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே, வையகமே புகழ் பெற்றது அப்படின்னா அது பாரதிதாசன். உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிராம்பெல் மாளிகையிலுள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வச்சிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்திலும் திருக்குறள் விவிலியத்துடன் வச்சிருக்காங்க. இதுவே திருக்குறளோட முக்கிய சிறப்புகள். இந்த மேட்ச் முக்கியம். பேதையர் நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா தேய்பிறை போன்றது. பண்புடையர் நட்புனா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. அறிவுடையர் நட்பு வளர்பிறை போன்றது. இடுக்கண் களையும் நட்புனா உடுக்கை இழந்தவன் கை போன்றது. முக்கியமானது.
அடுத்தது தமிழ் வளர்த்த சான்றோர்கள். தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படிங்கிற இந்த லெசனில் யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 சான்றோர்களை பற்றி பார்க்க போகிறோம். இது முக்கியமான லெசனு. வீரமாமுனிவர், குன்றக்குடி மஸ்தான் சாஹிப்பு, ஆறுமுக நாவலர் 3 பேரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவரோட காலம் 1680 டு 1747 வரைக்கும் வீரமாமுனிவரோட காலம். இவர் வந்து எங்க பிறந்தாருன்னா இத்தாலி நாட்டுல வந்து பிறந்திருக்காரு. வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைன்ஸ்டன் ஜோசப் பெஸ்கிங்கிறதா இவரோட இயற்பெயர். 30வது வயதுல தான் வந்து அவர் சமய திருப்பணிக்காக, அவர் ஒரு ஃபாதர் தான், கிறிஸ்துவ சமய பணிக்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இங்க வந்ததுல ஆங்கிலம், எரேபியம், கிரப்ப மொழிகளெல்லாம் அறிந்திருக்காரு. இங்க வரும்போது ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்க மொழியெல்லாம் அறிந்திருக்காரு. தமிழ் மொழியால் வந்து பெரிது ஈர்க்கப்பட்டிருக்காரு. தமிழ் மொழியின் மேல் இருந்த பற்றின் காரணமா தைரியநாதன் அப்படின்னு அவர் பேரை ஃபர்ஸ்ட் மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் தைரியநாதனும் அதுவும் வடமொழி சொல்லு அப்படின்னு தெரிஞ்சங்காட்டி தனித்தமிழில் அவரோட பெயரை வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி சூட்டி கொண்டிருக்காரு. தமிழ் மொழி படித்தது மட்டுமில்லாக தெலுங்கு, வடமொழி இந்த 2 மொழிகளையுமே வீரமாமுனிவர் வந்து தெரிஞ்சு கொண்டாரு. தெலுங்கு, வடமொழி இந்த 2 மொழி 3 மொழிகளும் தமிழ், தெலுங்கு, வடமொழி அதாவது ஹிந்தி இல்லைன்னா சமஸ்கிருதம் இந்த 3 மொழிகளிலே வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. வீரமாமுனிவர் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் வந்து பல இருக்கிறது. தமிழில் வந்து முதல் அகராதி அப்படிங்கிற சதுர அகராதியை வந்து வெளியிட்டாரு. தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ காப்பியத்தை வந்து இயேசுநாதரோட காப்பியத்தை வந்து தமிழ் மொழியில இயற்றியிருக்காரு. தமிழ் எழுத்து வரி வடிவத்தில் சில மிகப்பெரிய சீர்திருத்தங்களை வந்து செய்திருக்காரு. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காரு. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது. அது போக கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களெல்லாம் வந்து இயற்றியிருக்காரு. பரமாந்தர் குருகதை, அதாவது பரமாந்தர் குருகதை ஒரு குருவும் அவருக்கு கீழே சீடர்களும் ஒரு நகைச்சுவை நூலை வந்து எழுதியிருக்காரு. அது தமிழ்ல வெளிவந்த முதல் நகைச்சுவை கலந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தேம்பாவணியும் காவலூர் கலம்பகமும் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன் நூலாக இயங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாய் மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவரை ராபி சேது பிள்ளை. ராபி சேது பிள்ளை தான் வீரமாமுனிவரை வந்து புகழ்ந்து பாராட்டியிருக்காரு. தமிழை வந்து தாய்மொழியா கொண்டிராத ஒருத்தர் வந்து இங்க நற்றமிழ் நூல்களை கற்று அதுல வந்து அகரம் முதலி இலக்கணமெல்லாம் எழுதியிருக்குது. மிகப்பெரிய சிறப்பு. தமிழ் மீது அவர் எவ்வளவு பற்று கொண்டிருக்கார் அப்படிங்கிறத விளக்குகிறது. அடுத்தது குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு. மாதவஞ்சேர் மேலோர் வனத்தும் குன்னக்குடியான் வலுத்தும் குன்னக்குடியான் என்று புலவர் வந்து குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு வந்து புகழ்ந்திருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதிரு. குன்னக்குடி மஸ்தானோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிரு. இவர் வந்து இளம் வயதிலேயே முற்றும் துறந்து வாழ்ந்திருக்காரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை அப்படிங்கிற மலைப்பகுதியெல்லாம் சென்று ஞானம் பெற்றிருக்காரு. இவருடைய பராபரி கன்னி போலவே ஓசை நயமிக்க இஸ்லாமிய பாடல்களில் வந்து இயற்றியிருக்காரு. பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோமணி கன்னி, நத்தி சுவார கன்னி அப்படிங்கிற சில கன்னிகளெல்லாம் இயற்றியிருக்காரு. இவரோட பாடல்கள் வந்து உலகின் உண்மை நிலையை உணர்த்துவதா அமைஞ்சிருக்கும். குரு நிலை, தவ நிலை, துறவு நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை என பொருள்தரும் வகையில இயற்றமிழ் பாடல்களை இயற்றியிருக்காரு. திருத்தணி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பற்றினால திருத்தணியில் இருந்த சரவண பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து நான்மணி மாலை அப்படிங்கிற நூலை ஒன்றை இவர் மீது பாடியிருக்காரு. இது குன்னக்குடி மஸ்தானோட முக்கியமான சிறப்புகள். அடுத்து பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர். இவரோட காலம் 1828 டு
1822 to 1879. யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் ஆறுமுகனார். இளமையிலே சைவ சித்தாந்த நூல்களெல்லாம் இவர் கற்றிருக்காரு. தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர கை வந்திருக்காரு. 2 மொழியிலே கற்பிக்க திறனும் பெற்றிருக்காரு. இவர் திருவாரூரை ஆதீனத்தார் நாவலர் அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்தது யாருன்னா திருவாரூரை ஆதீனம். இவர் உரைநடை ஆசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் விளங்கியிருக்காரு. முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யாரு அப்படின்னா ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றியதுனால இவர் என்னன்னு சொல்லுவாங்க, வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பிரதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலரை பாராட்டி இருக்காரு. ஆறுமுக நாவலர் எங்க அச்சுக்கூடத்தை அமைத்தார் அப்படின்னா சென்னையில அச்சுக்கூடத்தை அமைத்தாரு. அச்சுக்கூடத்துல தமிழ் நூல்களை பதிப்பித்திருக்காரு. பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகர் உரை ஆகிய இலக்கண நூல்களை, இலக்கண வினாவிடை நூல்கள், இலக்கண சுருக்கம், நன்னூல் விருத்தி உரை, நன்னூல் கண்டிகை உரை, இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி அப்படிங்கிற முதலிய இலக்கண நூல்களெல்லாம் அவரோட அச்சுக்கூடத்துல பதித்திருக்காரு. அது போக 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்புமான பள்ளி பாடங்களை எழுதி அச்சிட்டும் வெளியிட்டிருக்காரு ஆறுமுக நாவலர். தமிழின் தொன்மை, தூய்மை, வன்மை, வனப்பு தமிழர்களுக்கு மட்டுமின்றி உலக நாடு வெளிநாட்டவர்களை ஈர்த்து தமிழுக்கு நன்கறியும். இதுதான் இந்த 3 தமிழ் சான்றோர்களோட சிறப்புகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜி.யு. போப். ஜி.யு. போப் அப்படிங்கிறவர் இந்த லெசன்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழ் சான்றோர்கள்ல வரும் தமிழ் சான்றோர்கள் லெசனும் இம்பார்ட்டன்ட், ஜி.யு. போப்பும் இம்பார்ட்டன்ட். தமிழ் சிலபஸ்லயே கொடுத்துருக்குது, டிஎன்பிசியோட பொது தமிழ் சிலபஸ்லயே இருக்கு. அதனால நல்லா பார்த்துக்கலாம். ஜி.யு. போப் அப்படிங்கிறது ஜார்ஜ் யூக்லே போப்புங்கிறவர் 1820ஆம் ஆண்டுல ஏப்ரல் 24ஆம் தேதி பிரெஞ்சு நாட்டில் உள்ள எட்வர்ட் அப்படிங்கிற தீவுல பிறந்திருக்காரு. இவர் நல்ல கல்வியாளரா, சமயப்பற்று மிக்கவரா இருந்திருக்காரு. இவர் சின்ன வயசுல இவர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வராரு அப்படின்னா அவரோட அண்ணன் ஹென்றி அப்படிங்கிறவர் இங்க கிறிஸ்துவ சமயப்பழப்பு குழுவுல இருந்திருக்காரு. அவரை மாதிரி இவரு ஃபாதரா தான் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இங்க இவர் வரும்போது இவரோட வயது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 19 வயது. வீரமாமுனிவர் இங்க வரும்போது 30 வயது. ஆனா ஜி.யு. போப் வரும்போதே அவருக்கு வயது 19. சின்ன வயசுலயே இங்க வந்துட்டாரு. கப்பல் வழியா இங்க சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வரக்கு 8 திங்கள் அப்படிங்கும்போது 8 மாசம் ஆயிருக்கு. உடனே வர முடியாது, 8 மாசம் ஆகியிருக்கு. அவர் வரக்கும் உள்ள இங்க என்ன பண்ணிருக்காரு, தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையுமே படித்துட்டு வந்திருக்காரு. இங்க தமிழகத்துல இறங்கும் போதே தமிழ்ல உரையாற்ற அளவுக்கு தமிழ கப்பல்ல வரும்போதே அவர் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அவரோட சமயப்பணி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுல சென்னை சாந்தோம்ங்கிற இடத்துல போய் சமயப்பணிகளை ஆற்றினாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில போய் சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துல தங்கி அங்க சமயப்பணியும் மற்றும் கல்வி பணிகளையும் செஞ்சிட்டு இருந்தாரு. அங்க குழந்தைகளை கூட்டிட்டு பள்ளிக்கு அழைச்சிட்டு போய் அதாவது குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கிற பணியை முக்கியமா மேற்கொண்டுட்டு இருந்தாரு. இவர் ஆங்கிலம், லத்தீன் முதலிய மொழிகள்ல ஆங்கிலம், லத்தீனு, கிரேக்கம், எபிரேயம் போன்ற மொழிகளெல்லாம் இவருக்கு ஆல்ரெடி தெரியும். அது நல்ல திறமை பெற்றவர். கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு, அதாவது தத்துவம் போன்றவற்றெல்லாம் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக இவர் பணியாற்றி இருக்காரு. பணியாற்றிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்துல சாயர்புரத்துல 1842 முதல் 1849 வரை கல்வி பணியும் சமய பணியும் ஜி.யு. போப்பு ஆட்டியிருக்காரு. இங்கிலாந்துக்கு சென்று அங்க 1950 திருமணம் செய்துக்கிறாரு. திருமணம் செய்து கொண்டு மறுபடியும் இங்க மனைவியுடன் தமிழகத்துக்கு தஞ்சாவூர்ல தான் சமய பணி ஆற்றுறாரு. 1842லேருந்து 1849 வரைக்கும் கல்வி பணி செய்கிறாரு. 49ல் இங்கிலாந்துக்கு போகிறார் இறுதியில்.
1850 திருமணம் ஆகுது. திருமணம் ஆனோடனே மனைவியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் சமய பணியை தொடங்குறாரு. தமிழ் இலக்கியத்தில் எப்படி அவருக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா 8 ஆண்டுகள் தஞ்சையில் பணியாற்றியிருக்காரு. புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நல்லூர் முதலான இலக்கணங்களையும் பயின்றிருக்காரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலான நூல்களை வந்து பலமுறை படித்திருக்காரு. அவற்றோட நயத்தை உணர்ந்து தமிழ் மொழி மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்காரு. இது மற்ற மேலை நாட்டுகளும் அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பியிருக்காரு. அதனால இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற ஆர்டிகல்ஸுகளை வந்து இந்த ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. போப் வந்து உயர்ந்த பண்பாட்டு, பொறுமை, சினமின்மை, நட்பு இதிலையெல்லாம் கொண்டிருந்தவர். தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு நூலை வந்து தொகுத்து, தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னா முக்கியமான நூல்களெல்லாம் தொகுத்து அதை பாக்களுக்கு விளக்கமும் வந்து தந்திருக்காரு. பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து இலக்கணம் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி மாணவர்களுக்காகவே ஒரு வினா விடை முறையில் இரு இலக்கண நூல்களை வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காரு. மேலை நாட்டவரும் வந்து தமிழ் வந்து ஏற்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியும், இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியும் எழுதியிருக்காரு. தமிழ் டு ஆங்கில அகராதி, ஆங்கிலம் டு தமிழ் அகராதியும் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. 1858 வந்து ஊட்டி போகிறாரு. அங்கேயே ஒரு பள்ளியும் தொடங்கி அங்கேயே வேலை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாயகத்துக்கு வந்து 85 தான் போகிறாரு. அதுக்கப்புறம் பெங்களூரில் சில காலம் வேலை செஞ்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் 1885 அவர் இங்கிலாந்துக்கு செஞ்சு 85லேருந்து 98 வரைக்கும் இறக்குற வரைக்கும் வந்து 23 ஆண்டுகள் வந்து இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் தெலுங்கு பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. 23 ஆண்டுகள் தமிழ் மற்றும் தெலுங்கு பேராசிரியராக வந்து அவர் பணியாற்றியிருக்காரு. திருக்குறளை 42 ஆண்டுகள் வந்து படித்து சுவைத்ததுக்கு அப்புறம்தான் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஏன்னா சரியான அர்த்தத்தோடு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே அவர் மொழிபெயர்த்து வெளியிடவே இல்லை. 42 வருஷம் ஒவ்வொரு நாளும் படித்து அவர் ஆய்வு செய்ததுக்கு அப்புறம்தான் 1886 தான் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அவர் இறக்கும்போது அவரோட வயது அப்படிங்கிறது 80. 1900 இறந்திருக்காரு. 1998 தான் அவர் இறப்பார். ஓகேங்களா, 1998 அவர் இறப்பார். திருக்குறளை மொழிபெயர்த்தது 1886. திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எப்போனா 1900 திருவாசகத்தையும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழோட பெருமையை வந்து உலகறிய செஞ்சுட்டு 1908 பிப்ரவரி மாதத்தில் இறந்துட்டார். அவர் இறங்கும்போது அவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். உயிரெல்லாம் எழுதி வைக்கல, அவர் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. பட் அவரோட கல்லறையில் இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தா இடம்பெறவில்லை. ஓகேங்களா, அவர் தன்னை வந்து ஒரு தமிழ் மாணவனாகத்தான் இறுதி காலம் வரைக்கும் வந்து வெளிப்படுத்தி கொண்டாரு. அடுத்தது குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம், முற்றியல் உகரம். குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், குற்றியல் உகரம். குறுகிய இயல்களை உடையது அப்படிங்கிறங்காட்டி இது குறுகிய ஓசை உடைய உகரம் அப்படிங்கிறது குற்றியல் லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்தும் ஒலிக்கின்ற கால அளவுக்கு தான் வந்து குறியலுக்கு 1 மாத்திரையும், நெடிலுக்கு 2 மாத்திரையும், மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரையும் வழங்கப்படும். இந்த எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவைத்தான் என்ன சொல்லுவோம், மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம்.
உகரம் வந்து குறியினானதா ஒரு மாத்திரை குறில் இனம் அப்படிங்கிறங்காட்டி உகரத்துக்கு ஒரு மாத்திரை வந்து வழங்கப்படும். அது வந்து ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒலிக்காம சில சொற்கள் அரை மாத்திரையா குறுகி ஒலிக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க, குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல குசுறு, துபுரு இந்த 6 எழுத்துக்களும் முக்கியமானது. குசுறு, துபுரு அப்படிங்கிற 4 சொற்களும் வந்து இறுதியில வரும்போது குறுகி ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. பசு, காடு, பந்து. எடுத்துக்காட்டுக்கு பசு, காடு, பந்து இந்த எழுத்துக்கள்லாம் குறுகி ஒலிக்கும். குற்றியலுகரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 6 வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 6 வகைப்படும். நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும் குற்றியலுகரம். ஓகேங்களா? இதுல நினைவுல கொள்ள வேண்டியது குசுறு துபுரு என்பன வல்லின மெய்களின் மேல் உகரம் ஊர்ந்து வரும் எழுத்துக்கள். குசுறு துபுரு என 6 வல்லின மெய் எழுத்துக்கள் மேல உகரம் ஊர்ந்து வரும் எழுத்துக்கள். குற்றியலுகரத்தோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. ஈற்று அயலெழுத்து தனிநெடில் ஆயுதம் உயிர்மெய் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும் குற்றியலுகரம். நெடில்தொடர் குற்றியலுகரம் மட்டுமே 2 எழுத்துக்களை பெற்று வரும். நெடில்தொடர் குற்றியலுகரங்கிறது 2 எழுத்துக்களை பெற்று வரும். ஆடு, மாடு, காது அப்படின்னு வரும். ஏனைய ஐவகை குற்றியலுகர சொற்களும் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் குற்றியலுகரம். அடுத்தது குற்றிய லிகரம். குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் அப்படிங்கிறத குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லலாம். குறுகிய ஓசைகளை உடைய இகரம் தான் என்னன்னு சொல்றாங்க, குற்றிய லிகரம் அப்படிங்கிறாங்க. நாகு பிளஸ் யாது நாகி யாது, வீடு பிளஸ் யாது வீடு யாது அப்படின்னு சொற்கள் வந்து குறுகி உழைப்பதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, ஈ அப்படிங்கிற இறுதி எழுத்துக்கள் உள்ள சொற்கள் குறுகி ஒழிப்பதை குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்றாங்க. வண்டு பிளஸ் யாதுன்னா வண்டி யாது, வரகு பிளஸ் யாதுன்னா வரகு யாது. மியா என்னும் அசைச்சொல்லில் உள்ள இகரம் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அரை மாத்திரையாத்தான் ஒலிக்கும். அடுத்தது முற்றியலுகரம். முற்றியலுகரம் அப்படிங்கிறது வந்து தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறையாம இருக்கும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, முற்றியம் அகரம். தனக்கு ஒரு மாத்திரை அளவு இருந்துச்சு அப்படின்னா உகரம் வந்து ஒரே மாத்திரை அளவுல ஒழிச்சிச்சு அதுனா அது முற்றியலுகரம் அப்படிங்கிறாங்க. குசுறு துபுரு அப்படின்னு 6 வல்லின உகரங்களும் வரும் பொழுது அதே மாத்திரை அளவுல ஒலிக்கும். பகு, பசு, படு, அது, தபு, பெரு இந்த எழுத்துக்கள்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டுனா முற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. காணு, உண்ணு, உருமே இந்த எழுத்துக்களும் இது என்னன்னா உகர எழுத்துக்கள் உடைய முற்றிய லுகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எழு, தள்ளு, கதவு ஈற்றிலுள்ள இடையின உகரங்களை என்னன்னு சொல்லுவாங்க, இதுவும் முற்றியலுகரம். இது வந்து மெல்லின முற்றியலுகரம், இது இடையின முற்றியலுகரம். காணு, உண்ணு, உருபுனா மெல்லின உற்றியலுகரம். எழு, தள்ளு, கதவுனா இடையின உற்றியலுகரம். பகு, பசு, படு, அது, தபு, பெரு அப்படின்னா அது வல்லின முற்றியலுகரம். ஓகே, இதோட வந்து குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரங்களோட முக்கியமானதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொற்றொடர் வகைகள். செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினை தொடர் அப்படின்னா என்ன வரும்னா ஒரு எழுவாய், ஒரு செயற்படு பொருள், ஒரு பயனிலை அப்படின்னு வரும்.
கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படின்னா இதில் கயல்விழிங்கிறது எழுவாய், பயனிலைங்கிறது படித்தால், செயல்படு பொருள் அப்படிங்கிறது திருக்குறள். தொடரில் வந்து ஒரு எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் 3 வர்றதான் என்னன்னா செய்வினை தொடர். திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. இது வந்து செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்பாட்டு வினை செய்வினை அப்படிங்கும்போது ஒரு தொடரில் வந்து செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றணும் அப்படின்னா இப்போ குறிஞ்சிக்கலையை கபிலர் இயற்றப்பட்டதுங்கிறது செயல்பாட்டு வினை. அதை செய்வினையாக மாற்றணும்னா கபிலர் குறிஞ்சிக்கலையை இயற்றினார் அப்படின்னு சொல்லி வரணும். கலையரசி துணி தைத்தால் செயற்பாட்டு வினையா ஆக்கு அப்படின்னா துணி கலையரசியால் தைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல செயற்படும் பொருள் வந்து முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? அதாவது துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. ஆசிரியர் பாடம் நடத்தினார் அப்படின்னா பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது பட்டது அப்படின்னு இறுதியில் வரணும். பூங்குழலி உணவை சமைத்தார்னா உணவு பூங்குழியால் சமைக்கப்பட்டது. செய்வினை ஆக்கணும் அப்படின்னா ஓவியம் மாறனால் வரையப்பட்டதுன்னா மாறன் ஓவியம் வரைந்தார் அப்படின்னு வரும். மாறன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னு வரணும். மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது அப்படின்னா மல்லிகா மாலை தொடுத்தாள் அப்படின்னு வரும். பாரி கபிலரால் போற்றப்பட்டார் அப்படின்னா கபிலர் பாரியை போற்றினார் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்தது செய்தியை வெளியிடும் திறன் அடிப்படையில் வந்து சொற்றொடர்கள் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர், உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செய்தி தொடரோட வகைகள்லாம். முயற்சி திருவினை ஆக்கும் என்பதே ஆன்றோர் மொழி அப்படிங்கிறது இது ஜஸ்ட் ஒரு செய்தியை சொல்றங்காட்டி இது செய்தி தொடர். பாடம் படுத்தாயா அப்படின்னு கேள்விக்குறியோட முடியும் போது இது வினா தொடர். நீடூழி வாழ்க அப்படின்னு ஆச்சரியக்குறியோட முடியும் போது இது விளைவு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அருவியின் அழகு அப்படிங்கும்போது இது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னா உடன்படு. கண்ணன் உடன்படும் தொடர்னா கண்ணன் பாடம் படிக்கிறான் உடன்பட்டு செல்றதங்காட்டி. கண்ணன் பாடம் படித்திலான் அப்படிங்கும்போது எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயனிலை வந்து எழுவாயோட உடன்பட்டா அது உடன்படு. பயனிலை எழுவாயோட இருந்து விலகி போச்சு அப்படின்னா அது எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இனியவை 40. இது ஒரு முக்கியமான டாபிக், சிலபஸ்ல இருக்கிறது தான். குழலி பிணிவின்றி வாழ்தல் இனிதே கழலும் அவை அஞ்சால் கல்வி இனிதே மயரிய இல்லராய் மாண்புடையோர் சேரும் திருவுற்று விற்றல் இனிதே திருவுண்ணீர் விற்றல் இனிதே. குழந்தை வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறதா இனிது, அவைக்கு அஞ்சாமல் பேசுவதான் வந்து கல்வி இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது குளவி அப்படின்னா குழந்தை, குளவினா குழந்தை, பிணினா நோய், கலன்றும் அப்படின்னா பேசும், பெயரினா மயக்கம். அடுத்தது சலவாரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை நாணத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே. சலவார் அப்படின்னா வஞ்சகர், மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். இந்த நூலை இயற்றியவை இனியவை 40 நூலோட ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேத்தனார். இவரோட ஊர் எப்படின்னா மதுரை தான் இவரோட ஊர். இவரோட காலம் அப்படிங்கிறது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இனியவை 40 அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நன்மை தரக்கூடிய இனியவை இவை அப்படின்னு 40 பாடல்களை தொகுத்து கூறுவதா அது என்ன சொல்றாங்க, இனியவை 40 அப்படின்னும். இந்த பாடல்ல ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லனா 4 அறக்கருத்துக்கள் வந்து இருக்கும். இதுல 12 20ஆம் பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை அறக்கருத்துக்கள்னா 3 இல்லைன்னா 4 அறக்கருத்துக்கள்.
அடுத்தது தமிழ் பசி. பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழெனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகெனக்கு வேண்டியதில்லை, கன்னித் தமிழ் எனக்கு வேணுமே அடா, உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமே அடா, நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசி ஆற்றிட வேண்டும். சச்சிதானந்தன். இந்த பாடலை இயற்றியவர் தமிழ் பசி நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா சச்சிதானந்தர். இதுல சொற்பொருள் அப்படின்னா குவினா குவியல், மாறன்னா மன்மதன். அதாவது எனக்கு பாராட்டி பரிசு அளிக்கப்படும் பொற்குவியல் வேண்டியதில்லை, புகழுரையும் வேண்டியதில்லை, அரசனோட மணிமுடியும் வேண்டியதில்லை, எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறமை குறையாத தமிழும், தமிழுக்கு உயிராக விளங்கும் கம்மனோட கவிதைகளும், சுவைமிக்க நல்ல நூல்களும் அள்ளி கற்றிட வேண்டும், அவற்றை படித்து நாம் பசி ஆற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ் நூல்களை போற்றியிருக்காரு. சச்சிதானந்தர் அப்படிங்கிறது இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தி துறையூரில் பிறந்திருக்காரு. இவர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் போன்ற 3 மொழிகளிலுமே புலமை பெற்றிருப்பார். ஆனந்த தேன் அப்படிங்கிறது 1954 இயற்றியிருக்காரு. அன்னபூரணி புதினம் அப்படின்னு யாழ்ப்பாண காவியத்தை படைத்திருக்காரு. மகா வித்வான் நவதீன கிருஷ்ண பாரதியாரின் மாணவர். இவர் தம் பாடல்கள் கம்மனோட மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம். கம்பனோட மிடுக்கையும் பாரதியின் சினத்தையும் ஒருமித்து வெளிப்படுத்துவர் யாரு அப்படின்னா இந்த சச்சிதானந்தருங்கிறவர் தான். அடுத்து செய்தி உருவாகும் வரலாறு. இது வேண்டியதில்லை, சிலபஸில் இது கேட்கல, அதனால் வேண்டியதில்லை. இந்த இது மட்டும் பார்த்துக்கலாம். புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ், டெட்லைன்னா குறித்த காலம், எடிட்டோரியல்னா தலையரங்கம், ஃபேக் நியூஸ்னா பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ்னா சிறப்பு செய்தி, ஃபோலோலிக் நம்பர்னா இதழ் எண், கிரீன் ப்ரூஃப்னா திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வே கண்ணி பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே அப்படின்னு சொல்லி பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இது வராது. இலக்கிய வகை சொற்கள் அப்படின்போது எல்லோருக்கும் பொறும் இலங்கும் வகையில் அமைப்பட்ட சொல்ல என்னன்னு சொல்லுவோம், இயற்சொல் அப்படின்போம். இயற்சொல்கள் 2 வகை இருக்கும், பெயர் இணைச்சொல், வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் காற்று, நிலவு, ஞாயிறு, பலகை அப்படிங்கிறதெல்லாம் எளிதில் பொருள் விளங்கறங்காட்டி இது பெயர் இயற்சொல் அப்படின்னும், படித்தால், தூங்கினால், வந்தால் அப்படிங்கிறது வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே திரிச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கற்றவர்களுக்கு மட்டும் புரியும். திரிச்சொல் அப்படிங்கிறது கற்றவர்களுக்கு மட்டும் புரியும், அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் திரிச்சொல். பீலி அப்படின்னா மயில் தோகை, உகிர்னா நகம், ஆலி என்னால் கடல் அல்லது சக்கரம் அப்படின்னு இது தெரிஞ்சவங்க படித்தவங்களுக்கு தான் புரியும். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம் திரிச்சொல் அப்படின்னு. திரிச்சொல்லும் பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல் அப்படின்னு 2 வகைப்படும். எயிறு, வேய், மடி, நல்குறவு என்பன என்ன சொல்லுவாங்க, பெயர் திரிச்சொல். எயிறுனா பல்லு, வேய்னா மூங்கில், மடினா சோம்பல், நல்குறவுனா வறுமை. வினாவினான், விழித்தான், நோக்கினான் அப்படின்னா வினை திரிச்சொல். வினவினான்னா கேட்டான், விழித்தான்னா அழைத்தாள், நோக்கினான்னா பார்த்தாள். அடுத்தது திசை சொல் அப்படின்னா கேணி, பெற்றம். கேணி, பெற்றம் இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழுக்கு வழங்கப்பட்டதுனால இதை என்னன்னு சொல்கிறோம் திசை சொற்கள். கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. வடச்சொல் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லுவோம், சமஸ்கிருத சொல்ல தான் என்னன்னு சொல்லுவோம் வட சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வழங்கினாமல் இவை என்னன்னு சொல்லுவோம் தமிழ் சொற்கள் அல்ல.
கமலம்னா தாமரை, விஷம் அப்படின்னா விடயம் நஞ்சு அப்படின்னும், புஷ்பம்ங்கிறது மலர் அப்படின்னு சொல்லுவோம். வட சொற்களும் வந்து தற்பவம் தற்சமயம்னு 2 வகைப்படும். ஓகேங்களா? இது வந்து இலக்கிய வகையில் சொற்களோட வகைகள். இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கிய வகையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். இலக்கண வகையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். இலக்கண வகைனா பெயர், வினை, இடை, உரிச்சொல். இலக்கிய வகைனா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இதில் பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. பண்டிகை அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவிழா. வெள்ளம் அப்படிங்கிறது வந்து நீர்ப்பெருக்கு. வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. வியாபாரம்னா வணிகம். அசல்னால் என்னது? மூலம் அப்படிங்கிறத உண்மையாக மூலத்திலேருந்து வந்தது அசல். அச்சன் அப்படிங்கிறது தந்தை. ஜமகாலம் அப்படிங்கிறது விரிப்பு. ஜமகாலம்னா விரிப்பு. வேடிக்கை அப்படின்னா காட்சி. நிலம் நாய் அப்படிங்கிறது, நிலம் நாய்ங்கிறது இயல்பாக நம்மளுக்கு புரியுது. ஆனால் பெயரை குறிக்கிறதுங்காட்டி இது என்ன சொல்லுவாங்க? பெயர் இயற்சொல். பெயர் இயற்சொல் அப்படிங்களா. வந்தது படித்ததுன்னா வினை இயற்சொல். களிறு புரவி அப்படிங்கிறது வந்து பெயர் திரிச்சொல். களிறு புரவினா பெயர் திரிச்சொல். வினவினா நோக்கினானா வினை திரிசொல். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, இலக்கணத்தில் கேள்வி கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா நேர்கூற்று, அயற்கூற்று. நேர்கூற்று அப்படிங்கிறது வந்து வேல்விழி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு அப்படின்னு ஆசிரியர் சொன்னார், அறிவுரை கூறினார். அப்படிங்கிறதுல ஒருவர் நேரே கூறுவது போல் அமைந்ததை தான் என்ன சொல்லுவோம்? நேர்கூற்று. இது 2 இடங்களில் வரும். தன்மை, முன்னிலை அப்படிங்கிற 2 இடங்களில் வரும். அயற்கூற்றுனா நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு ஆசிரியர் வேல்விழிக்கு கூறினார் அப்படிங்கும்போது இது அயற்கூற்று. நேர்கூற்றை வந்து அயற்கூற்றாக மாற்றும்போது நினைவில் கொள்ள வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கோள், காற்புலி இவற்றையெல்லாம் வந்து எடுத்துடணும். அயற்கூற்றாக மாற்றும்போது என்று, என அப்படின்னு செய்தியை முடிக்கும் சொற்களை வந்து நீக்க வேண்டும். என்னது? முதன்மை மதிப்பெண் பெறு அப்படின்னு என்று ஆசிரியர் கூறினார் அப்படின்னா அந்த என்று அப்படிங்கிறத எடுத்துட்டு ஆசிரியர் கூறினார் அப்படின்னு சொல்லணும். முன்னிலை இடத்தை தன்மையாகவும் படற்கையாகவும் மாற்ற வேண்டும். முன்னாடி நீ அப்படிங்கிறது அவளை அப்படின்னு நம்ம மாற்றணும். தன்மை இடத்தை படற்கையாகவும் மாற்ற வேண்டும். அடுத்தது கட்டளையை சொல்லோடு ஆறு, ஆக அப்படிங்கிற சொல்லவும் சேர்த்து சொல்லணுங்கிறாங்க. இன்று அப்படின்னா அயற்கூற்றுங்கும் போது அன்றுன்னு வரும். நேற்றுனா முன்னாள் அப்படின்னு வரும் அயற்கூட்டில். இது அப்படின்னா அயற்கூட்டில் அதுன்னு வரும். இதனால் அப்படின்னா அயற்கூட்டில் அதனால்னு வரும். நாம், நாங்கள்னா தாம், தாங்கள். நீங்கள்னா அவர்கள்னு வரணும். நாளைனா மறுநாள். இப்பொழுதுனா அப்பொழுது. இவைனா அவை. நான்னா தான். நீனா அவன், அவள் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இதில் பாரதிதாசன் தமிழ் என் உயிர் என்பேன் என்றார் அப்படின்னா அயற்கூற்றாகணும். அப்படின்னா தமிழ் என் உயிர் என அதாவது தமிழ் என் அயற்கூற்றாக மாறணும் அப்படின்னா தமிழ் என் உயிர் என பாரதியார் கூறினார் அப்படின்னு வரும். தமிழ் என் உயிர் என பாரதி கூறினார். நேர்கூற்றாக மாற்றணும். நான் நாளை வருவதாக பூவிழி கூறினாள் அப்படின்னா நாளை நான் வருவதாக பூவிழி கூறினார்னா பூவிழி நாளை நான் வருவேன் அப்படின்று கூறினார் அப்படின்னு நாளை நான் வருவேன் அப்படின்னு என்றார் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த லெசன் இது சிலபஸ் டாபிக் தான் முக்கியமானது.
இது சிலபஸ் டாபிக், முக்கியமானது. இது திருவள்ளுவ மாலை. ஏன்னா திருக்குறள் கீழே இது வரும், அதனால் பார்த்துக்கலாம். திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது கபிலர் ஏற்றிருக்காரு. தினையளவு போதா சிறுபுலர் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மலையாகு வல்லையக்கு உறங்கும் வளநாடே வள்ளுவனார் வெள்ளை கூடற்பா விதி அப்படின்னு சொல்லி திருக்குறளை போட்டிருக்காங்க. வல்லை அப்படின்னா நெல் குத்தும்போது பாடும் பாட்டைத்தான் வல்லைங்கிறாங்க. அழகு அப்படின்னா கோழி. கபிலர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த கபிலருக்கும் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவரும் வேற வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இது சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்த கபிலர் இயற்றியது. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற தனி நூலை இயற்றப்பட்டிருக்கு. 55 பாடல்கள் இருக்குது. 55 பாடல்கள் இருக்குது. 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. 55 பாடல்களை 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. சிறு புள்ளின் தலையில திணை அளவினும் சிறு பனி நீர் நெடு உயர பழைமர உருவத்தை தன்னுள் தெளிவாக காட்டுங்கிறாங்க. இப்போ பனிக்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அருகம்புல்லோட நுனியில் அந்த தண்ணியாட்ட நீர் படர்ந்துருக்கும். அதில் நம்ம நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா பனைமரம் கூட சின்னதாக அந்த நீர் துவளைக்குள்ளே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விளக்கியிருக்காங்க. இதில் ஊமைக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா, வள்ளுவரோட குறட்பாக்களும் அரும்பெரும் கருத்துக்களும் தம்நகத்தை அடக்கி இருக்கும். குறள் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்லா உற்று பார்த்தோம்னா மிகப்பெரிய கருத்துக்கள் அந்த குறள்களில் இருக்கும் அப்படின்னும். அது போக அறிவியல் செய்தி என்ன சொல்லியிருக்குன்னா, ஒளி கோட்டம் அடைய செய்வதனால் தொலைவில் உள்ள பொருளோட உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கலிலியோ. அந்த கருத்தை இந்த பாடல் மூலமா எடுத்துரைத்திருக்காங்க. நலவெண்பா வேண்டியதில்லை, சிலபஸில் வராது. பட் சொல் பொருள் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆழி என்றால் கடல், வடிவம்புனா வடிவமைக்கப்பட்ட அம்பு, விசும்பு என்றால் வானம், செற்றான் அப்படின்னா வென்றான், அரவு அப்படின்னா பாம்பு, பிள்ளை குறுகு அப்படின்னா நரை குஞ்சு, வல்லைனா ஒரு வகை நீர்க்கொடி. இந்த இடத்துல வல்லை அப்படிங்கும்போது ஒரு வகை நீர்க்கொடியை சொல்லியிருக்காங்க. கடா அப்படின்னா எருமை, வவ்வி அப்படின்னா கவ்வி அப்படின்னு அர்த்தம். சங்கின் பிள்ளை அப்படின்னா சங்கு குஞ்சு, கொடினா பவளக்கொடி, கோடுனா கொம்பு, களினா உப்பங்களி, திரைனா அலை அப்படின்னு சொல்லுவாங்க. மேதி என்றால் எறும்பு, கல் என்றால் தேன், புல் என்றால் அன்னம், செடினா தோழி, ஈரிருவர் அப்படின்னா நால்வர் அர்த்தம். ஈரிருவர்னா நால்வர், ஊசலாற்றாள் அப்படின்னா மனம் தடுமாறினாள் அப்படின்னு. தார் என்றால் மாலை, செம்மை சேர்னா புகழ்மிகு, கடிமாலைனா மணமாலை, சூழ்விதினா நல்வினை, காசினி அப்படின்னா நிலம், நன்னுதல்னா அழகிய நெற்றி, வெல்கினா நாணி, களிகூறனா மகிழ்ச்சி பொங்க, ஒன்தாரைனா ஒளிமிக்க மலர் மாலை, மல்லல்னா வளம், மருகுனா அரச வீதி, மடனாகுனா இளைய மகள், மலவிடை அப்படின்னா இளங்கலை, செம்மாந்துனா பெருமிதத்துடன். புகழேந்தி புலவர் தொண்டை நாட்டில் பொன் விளைந்த களத்தூரில் வரகு பாண்டியனின் அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. பிறந்த ஊர் தொண்டை நாட்டில் பொன் விளைந்த களத்தூர். ஆதரித்த வள்ளல் சந்திரன் கவர்க்கி அப்படிங்கிறவர் ஆதரித்திருக்காரு. 12ஆம் நூற்றாண்டில் கம்பரும் ஒட்டக்கோட்டரும் இவரோட சம காலத்தவர். இவரோட காலம் அப்படிங்கிறது 12ஆம் நூற்றாண்டு. கம்பரும் ஒட்டக்கோத்தரும் இவரோட சம காலத்தவர். வெண்பா யாப்பில் காப்பு பெருளை தொடர்நிலை செய்யலா பாடியமிழால் வெண்பா புகழ் புகழேந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நலவெண்பா அப்படின்னது நலனது வரலாற்றை வெண்பாக்களால் ஆன நூலால் குறிப்பிடுவதனால இது நலவெண்பான்னு ஆயிடுச்சு. இந்நூலில் சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களையும் கொண்டிருக்குது.
431 பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. உள்ளங்கையில் உலகம் இது தேவையில்லை, சிலபஸில் வராது. ஆவணம்னு வராது சிலபஸில். அடுத்து வழக்கு. வழக்கு அப்படிங்கிறது சொல்ல எந்த வழக்கில் வழங்கி வர்றோமோ நம்ம எப்படி பயன்படுத்துறது வழங்கி வர்றது தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை சுற்றுவதற்காக எந்த சொல்லை இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லையே வழங்குவதே இயல்பு வழக்கு அப்படிங்கிறோம். இதனை இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 3 வகைப்படும். வழக்குனா வழங்கி வருதல். வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஒரு சொல்லை இயல்பாக சொல்லிட்டு வரதை இயல்பு வழக்குங்கிறோம். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படிங்கிறது. இலக்கணம் உடையது அப்படின்னா என்னென்னா இலக்கண பிழை இல்லாமல் சொல்கிறது தான் என்னங்கிறாங்க இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா யாழினி பாடம் படித்தாள். இதில் இலக்கண பிழை இல்லாமல் அமைந்திருக்கிறங்காட்டி இதை இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா இது நகர்ப்புறம், கால்வாய், கொம்பு, நுனி அதெல்லாம் இலக்கணம் உடைய சொற்களில் புறநகர், வாய்க்கால், நுனி, கொம்பு அப்படின்னு மாற்றி சொல்லுவோம். இது இலக்கணம் உடையது போல இருந்தாலும் இது இலக்கணம் போலி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டு பழகிட்டு வரங்காட்டி இதை என்னன்னு சொல்லுவாங்க இலக்கணம் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. மருவுனா மருகி வருதல். இப்போ தஞ்சாவூருங்கிறது தஞ்சையாகும், கோயம்புத்தூர்னு கோவையாக மருகி வர்றது தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து தகுதி வழக்கு. தகுதியான சொற்களை பேசுகிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க தகுதி வழக்கு. இதுவும் 3 வகைப்படும். 1 இடக்கல் அடக்கல், மங்களம், குழுவு குறி. இடக்கல் அற்கல் அப்படின்னு என்ன பலர் முன்னாடி சில சொற்களை சொல்ல முடியாது, அதுக்கு நாம் வேறு சொற்களை பயன்படுத்துகிறதா இடக்கல் அடக்கல் அப்படிங்கிறோம். வாய் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்கிறது, வாய் பூசி வந்தேன்னு சொல்கிறது. அடுத்தது மங்களம் அப்படின்னா சில சொல்லத்தகாத சொற்களுக்கு பொதுவாக மங்களமான சொற்களை சொல்கிறது. இப்போ இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம். இறந்தார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மங்களம். குழுவுக்குறினா சில குழுவினருக்கு மட்டும் பயன்படுற மாதிரி கோட்வேர்ட்ஸ் பயன்படுத்துறது தான் என்னன்னு சொல்லுவாங்க குழுவுக்குறி அப்படிங்கிறது. கொள்ளர்கள்லாம் பொன்னை பறி அப்படின்னு சொல்லி கோட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மரபு சொற்கள். ஓகேங்களா. மரபு சொற்கள் அப்படிங்கும்போது எதெல்லாம் வரும் அப்படின்னா விலங்குகளோட இளமை பெயர், விலங்குகளின் வாழ்விடம், பறவைகளோட இனங்கள். அணிற்பிள்ளை, யானைக்கன்று, நாய்க்குட்டி, கழுதைக்குட்டி, கீரிப்பிள்ளை, மானக்கன்றுங்கோணு, பூனையக்குட்டி, பன்றியின் குட்டி, ஆட்டுக்குட்டி, எலிக்குட்டி, குரங்கு குட்டி. எலியும் குட்டி, குரங்கையும் குட்டின்னு சொல்லணும். ஓகேங்களா. குதிரையும் குட்டின்னு தான் சொல்லணும். கன்று அப்படிங்கும்போது மான் கன்று, எருமை கன்று, யானை கன்று, இந்த 3ஐயும் கன்று அப்படின்னு சொல்லணும். பிள்ளைனா அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, இதெல்லாம் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். சிங்கம் குருளை அப்படின்போ, புளிய பரல் அப்படின்னு சொல்லணும். வாழ்விடங்கன்னா ஆட்டு பட்டிங்கோணும், குதிரைய கொட்டில், கோழி பெண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம், வாத்து பண்ணை அப்படிங்கணும். ஒளிமரபு அப்படின்னா ஆந்தைனா அலரும், கழுதைனா கத்தும், காக்கைனா கரையும், கிளினா கொஞ்சும், குதிரைனா கனைக்கும், குயில்னா கூவும், கோழினா கொக்கரிக்கும், சிங்கம்னா முழங்கும், நரினா ஊளையிடும், புலினா உரும்பும், மயில்னா அகவும், யானைனா பிளிரும். தாவரத்தோட உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிளைங்கோணு, வேப்பந்தலைங்கோணு, தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுங்கூந்தல்ங்கோணு, பனைய ஓலைன்னு தான் சொல்லணும். பலா இலை, வாழை இலை, நெற்றால், இது கரெக்டான இது. ஓகேங்களா. அடுத்தது காய்களின் இளநிலை அப்படின்னா அவரை பிஞ்சு, தென்னை குறும்பை, மாவடு, மாவடு, வாழைக்கச்சல், முருங்கைய பிஞ்சுங்கோணு, வெள்ளரியும் பிஞ்சுன்னு சொல்லணும். தொகுப்பிடங்கள் ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்புங்கோணு. ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்பு,
சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, பலா தோப்பு, பலாவையும் தோப்பு அப்படின்னு சொல்லணும். தென்னந்தோப்பு, தேயிலையை தோட்டம்னு சொல்லணும், பூவும் தோட்டம்னு சொல்லணும். பொருட்களோட தொகுப்பு: ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தைங்கோணு, கற்குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோற் போர். வினைமரபு அப்படின்னா சோறு உண்ணு, பழம்னா தின்னுங்கோணு, கோலம்னா இடு, தீ மூட்டு, நீர்க்குடி, பாட்டுப்பாடு, தயிர் கடை, படம்னா வரை, பால்னா பருகு, கவிதைனா இயற்று, விளக்கைனா ஏற்று, கூரைனா வை. இதெல்லாம் மரபு சொற்கள். ஓகே, இதோட டேர்ம் 1 முடிச்சுக்கலாம்.